குழம்பு சேனலில் இன்றைக்கி நம்ம சீனியரக்காய் வச்சு தான் ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல சீனியரக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடிஸாக. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட் பண்ண சீனியரக்காவை போட்டு வேக வச்சுருங்க. உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், வெள்ளைப்பூடு இதை நாளையும் சேர்த்து நல்லா தாளித்து வதக்கி விடுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல சீனியரக்காய், அதையும் இதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுங்க. அந்த பச்சை வாடை போட்டும் அது வரைக்கும் ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவும் நம்ம வேக வச்ச சீனியரக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ லேசாக உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக கம்மியாக இருந்தனால உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி தெளிச்சு விடுங்க. இந்த மசாலா சீனியரக்காயில் மிக்ஸ் ஆகி வரட்டும். இது என்னன்னு பார்த்தோன்னா நெடக்கடலை பருப்பும் தேங்காயும் தான் அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த இதோடு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.